திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சோழவரம் அருகே போக்குவரத்து நெரிசலில் நின்றிருந்த ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் வாகனம் விபத்தில் சிக்கி நொறுங்கியது. அதிர்ஷ்டவசமாக விபத்திலிருந்து காவல் ஆணையர் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து போக்குவரத்து புலனாய்வு காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த மோரை ஊராட்சிக்குட்பட்ட புதிய கன்னியம்மன் நகர் பகுதியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக 2500 குடும்பங்களுக்கு மேலாக வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் இவர்கள் வசித்து வரும் இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை. இதனால் அவதியடைந்து வரும் அப்பகுதிவாசிகள் 15 ஆண்டுகளாக சொந்த இடத்தில் அகதிகள் போன்று வசித்து வருவதாகவும் தாங்கள் வசித்து வரும் இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள புதுப்பட்டினம் மீனவர் பகுதியில் ஜெயராமன் என்பவரது மனைவி சாந்தினி மீது முன்விரோதம் காரணமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகளுடன் கல்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் சாந்தினி, பாதிக்கப்பட்ட தனக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். நான் மீன் தொழிலுக்கு போறதில்லை. என்னோட தொழில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போறது அந்த மாதிரி தொழில் நான் இருந்துருக்கேன். கடந்த 4ஆம் தேதி முன்னுறது காரணமாக நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் என் மனைவியும் என் பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னா முகுந்தனோட சித்தப்பா சுகுமாரன், முகுந்தனோட மனைவி சாந்தி, இவங்க 3 பேரும் உள்ள நுழைஞ்சு அத்துமீறி என் பிள்ளைகளையும் என் மனைவிகளையும் கொடுமைப்படுத்தி கொலை முயற்சி செய்யறதுக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க. இது சம்பந்தமாக நான் காவல்துறையில் அந்த 11 மணிக்கே நான் இது கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மனைவி சொன்ன பிரகாரம் நான் 10:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வரேன். 10:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது தான் தெரிஞ்சது இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு. என்னோட வீட்டு ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது தான், சிசிடிவி பார்க்கும்போது தான் அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி தாக்குனாங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட் பண்ணி 4ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது. இன்னைக்கு 7ஆம் தேதி வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் அவங்க மேல எடுக்கல. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சீமந்த விழாவில் 700 பேருக்கு தர்பூசணி பழங்கள் வழங்கி விவசாயத்தை ஊக்குவித்த மருத்துவ தம்பதியின் செயலால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அண்மையில் தர்பூசணி பழங்களில் அதிக நிறமிகள் சேர்க்கப்படுவதாக பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தர்பூசணி விற்பனை வீழ்ச்சியடைந்தது. இதற்கு ஆதரவாக தம்பதி செய்த செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு அமைந்துள்ள அலுப்பு மண்டபம் திடீரென இடிந்து விழுந்து பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த சில ஆண்டுகளாக எந்தவொரு முறையான பராமரிப்பு இல்லாமல் இருந்து வந்த நிலையில் சேதமடைந்து இடிந்து விழுந்த அலுப்பு மண்டபத்தின் மேற்கூரையை விரைவாக சீரமைத்து தர வேண்டும் என பக்தர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ரூபாய் 30,000 லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் நிர்மல்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் ஒப்பந்த மேலாளரிடம் சாலை பணிகளுக்கான காசோலையை வழங்குவதற்கு 30,000 லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்த நிலையில் லஞ்சம் பெற்றபோது நிர்மல்குமாரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். செங்கல்பட்டு அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு ஒரே மேடையில் அமர்ந்திருந்தனர். மேலும் விழாவில் பிரதமர் மோடி அண்ணாமலைக்கு ஆதரவாக சீமான் பேசியதும், அதேபோன்று சீமானை புகழ்ந்து அண்ணாமலை பேசியுள்ளதும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஏரி சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பெருநிறுவனங்கள் சமூக பொறுப்பு நிதியில் 8.50 லட்சம் மதிப்பீட்டில் ஆலப்பாக்கம் ஏரி கரையை பலப்படுத்துதல் மற்றும் சீரமைப்பு பணியினை மணக்குழு தலைவர் விஜி திருமலை துவக்கி வைத்தார். ரசாயனம் கலந்த தர்பூசணிகள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரால் நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட தர்பூசணி விவசாயிகள் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம், திண்டிவனம், முருக்கேரி, வானூர், வேம்பி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1000 ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் தர்பூசணிகளை விவசாயிகள் பயிரிட்டு நஷ்டமடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் தர்பூசணி பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மாவட்டத்திலே ரோட்டோரம் கடையில் ஒரு ஆய்வு செய்தார். அந்த ஆய்வு என்னன்னா, அந்த பழத்தை கட் பண்ணி அந்த பழத்துல டிஷ்போர் பேப்பர் வச்சு தடவி அதுல ரசாயனம் இருக்குதுன்னு கூறியுள்ளார். இயல்பாவே தர்பூசணியில இளஞ்சிவப்பு நிறம் இருக்கும். அதை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க.
ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். நாமெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறோம். நாவல் பழம் சாப்பிட்ருப்போம். நாவல் பழம் சாப்பிட்டா நாக்கு புல்லா ஊதா நிழல் இருக்கும். அதே வகையில தான் தர்பூசணி இருக்கும். ஏன்னா கடந்த ஆண்டு நாங்க ஒரு 10,000 ஹெக்டர் பண்ணோம்னா இந்த ஆண்டு கூட 12,000 ஹெக்டர் பண்றோம். அப்ப கூடுதலா ஒவ்வொரு ஆண்டு இந்த சம்மர் டைம்ல தர்பூசணி சாகுபடி செய்யும் பொழுது அதுக்கு மாபெரும் ஒரு சோதனையே ஆண்டுதோறும் ஏற்படுகிறது. வருங்காலங்களில் இதுமாரி நடக்கக்கூடாது என்பதையே இந்த நேரத்திலே அழுத்தமாக இன்னைக்கு நாங்கள் மனு கொடுக்கிறோம். பல கோரிக்கைகளை உள்ளடக்கி தமிழக அரசுக்கு வலியுறுத்தப்படுகிறோம். ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபாய் வரை தேவைப்படுகிறது. அந்த 70,000 ரூபாயாவது நாங்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை விவசாயிகளையும் தோட்டக்கலைத்துறை மூலம் தமிழக அரசு கள ஆய்வு செய்து நாங்கள் செய்த செலவு மட்டும் கொடுங்க என்பதை இன்று வலியுறுத்தி கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு இங்க அனைத்து ஒரு 100க்கும் மேற்பட்ட தர்பூசணி விவசாயிகளை சேர்ந்து வந்து மனு கொடுக்க வந்துகிறோம். ஹார்ட்ஸ், குட்கா போன்ற போதை வஸ்துக்களை தடை செய்தது போன்று குர்கரே, பெப்சி, கோகோ கோலா போன்றவற்றை தடை செய்ய வேண்டும் என்று விழுப்புரத்தில் வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வரி வசூல் 9 மடங்கு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் டாஸ்மாக் கடையை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.